அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் பேசவிருக்கும் தலைப்பு, அதாவது தெரிந்து கொள்வோம் என்ற சேனலில் பேசவிருக்கும் தலைப்பு எதுவென்றால், ஒரு ஒரு முன்னாள் நடிகை. அந்த நடிகை வந்து 1950s 1950 1960களில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு தமிழ் திரைப்பட நடிகை ஆவார். அந்த நடிகையை பற்றி தான் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஓகே, சரோஜா தேவின்னா இந்த காலத்து ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இவங்க வந்து அந்த காலத்து ரசிகர்கள்லாம் வந்து 80s 70s 50s 60s 70s 80s கூட 90s கூட 90s 90ஆம் ஆண்டு கூட ரொம்ப வீட்டுக்கு இவங்க சரோஜா தேவினா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. 1990ஆம் ஆண்டுகள்லையும் நடிச்சிருக்காங்க படங்களில், ஏதோ ஒரு சில படங்களில் நடிச்சிருக்கிறாங்க இந்த அம்மா சரோஜா தேவி. ஸோ இவங்களை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஓகே, இவங்களுக்கு வந்து ரசிகர்கள் கொடுத்த பட்டப்பெயர் என்னன்னா, சிறப்பு பட்டப்பெயர்னா சிறப்பு பெயர். இவங்களுக்கு வந்து கன்னடத்து பையங்களின்னு ரசிகர்கள் இருக்காங்கல்ல, சினிமா ரசிகர்கள். அவங்க வந்து அந்த காலத்து திரைப்பட ரசிகர்கள் கொடுத்த பேர் வந்து 1960s இவங்களுக்கு அப்போ தான் பிரபலமாக இருந்தாங்க. என்ன பேருன்னா கன்னடத்து பைங்கிளி அப்படின்னு அப்படின்ற அந்த செல்ல பட்டப்பெயர் தான் சரோஜா தேவிக்கு அந்த காலத்தில் விளங்கியிருக்கு. இப்போவும் கன்னடத்து பைங்கிளி யாரென்று கேட்டால் யாரை சொல்லுவாங்கன்னா, இப்போ என்ன கேட்டால் நான் சரோஜா தேவின்றவேன். எவ்வளோ பேத்துக்கு ஒரு 70-80ஆம் ஆண்டுகளில் பழைய படங்களில் ரொம்ப அதிகமாக விரும்பி பார்க்குற ரசிகர்கள் யாராவது இருந்திருந்தா, ஆண்களோ பெண்களோ, அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இவங்க பேர் வந்து கன்னடத்து பைங்கிளின்னு. இது வந்து செல்ல பெயர், பட்டப்பெயருனா சிறப்பு பெயர் ரசிகர்கள் கொடுத்தது சரோஜா தேவிக்கு. ஓகே, இது ஒன்று நான் சொல்லிடுறேன். இவங்களோட சிறப்பு பெயர் கன்னடத்து பைங்கிளி. இவங்க கன்னடத்துக்காரங்க. கன்னட நாடு இருக்குதுல்ல இந்தியாவில், அந்த தெலுங்கு கர்நாடகா நாடு, அந்த நாட்டுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் கன்னடம்னு ஒரு நாடம் இருக்குது. அங்கே ஒரு நாட்டில் தான் அவங்க வந்து அந்த அந்த அவங்களோட வாழ்க்கை வந்து பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இந்த கன்னட நாட்டில் தான் தொடங்கி இருக்குது. அவங்க பிறந்தது வந்து கன்னட நாடு, அவங்க கன்னடத்துக்காரங்க. அதனால கன்னடத்து நாட்டில் தான் அவங்க வந்து பிறந்திருக்காங்க. தாய் தாப்பெல்லாம் அங்கே உள்ளவங்க தான். கர்நாடகா நாடு, கன்னடம்னு ஒரு நாடு இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஒரு இடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பிளேஸு. எங்கே கர்நாடகா நாட்டில் கன்னடம்னு ஒரு பிளேஸ் இருந்திருக்குது. அங்கே தான் இவங்க பிறந்தது, தாய் தாப்பெல்லாம் வளர்ந்தது எல்லாமே இங்கே தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இவங்களுக்கு ஏன் கன்னடத்து பைங்கிலினா, கன்னடம்னா கன்னடத்து நாட்டுக்காரங்க. இவங்க தெலுங்குலையும் பேசுவாங்க, கன்னடத்து மொழியிலையும் பேசுவாங்க. ஏன்னா கன்னடத்து மொழி தான் சரோஜா தேவிக்கு தாய்மொழி. ஓகே, அவங்க கன்னடத்துக்காரங்க. அப்புறம் இவங்க பைங்கிலின்னா என்ன, கன்னடானா கன்னடத்து நாடு, பைங்கிலின்னா என்ன, அவங்க கிளி. சரோஜா தேவி வந்து கிளி மாதிரி கொஞ்சம் தமிழை அழகாக பேசி படங்களில் நடித்தவங்க. இந்த தமிழை வந்து கொஞ்சம் மொழியில் பேசுறதுன்னா அது அவ்வளோ இனிமையாக இருக்கும் கேட்குறதுக்கு. அந்த மாதிரி குழந்த மாதிரி படங்களில் வந்து கொஞ்சம் மொழியில் தமிழை அழகாக பேசி நடித்தவங்க இந்த அம்மா சரோஜா தேவி. ஓகே, அதனால தான் கிளி மாதிரி பேசுகிறவங்களாம் சரோஜா தேவி. அதனால தான் கன்னடத்து பைங்கிலின்னு சரோஜா தேவிக்கு சிறப்பு பெயர். ரசிகர் மன்றம் உலகம் முழுவதும் உள்ளவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து தமிழை அழகாக பேசி நடித்தவங்க, அதுதான் ஒரே காரணம். ஓகே, நல்லாவும் நடிப்பாங்க. பாட்டு காட்சியெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் சிவாஜி கணேசன், இவங்க 2 பேரோட அதிகமான படங்களில் அந்த காலத்தில் நடித்த ஒரே நடிகை யாருன்னா சரோஜா தேவி தான். எம்ஜிஆர் கூட நிறைய நடிச்சிருக்காங்க, ஜெயலலிதாவும் நடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க சரோஜா தேவி நடித்தது இணைஞ்சு எம்ஜிஆர் கூடயும் சிவாஜி கணேசனோடையும் இது வந்து இந்த படங்கள்லாம் ரொம்ப புகழ் பெற்றிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த படங்களோட
படங்களோட நினைவுகளை அந்த காலத்து ரசிகர்கள் மறக்க முடியாது. எந்த காலத்துலேயும் ரசிகர்கள் மறக்க முடியாது, யாருமே மறக்க முடியாது, எப்பவுமே மறக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சரோஜாதேவி வந்து பாடல் காட்சிகள் எனக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும், அந்த காலத்து ரசிகர்கள் எல்லாத்துக்குமே, என் வயசு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே, சிறு வயசு கூட, ஒரு மிடில் ஏஜ் கூட எல்லாத்துக்கும் வந்து சரோஜாதேவியோட படங்களை விட பாடல்களை தான் அதிகம் பிடிச்சிருக்குது. யார்? சரோஜாதேவியோட படங்களை விட பாடல்கள் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் அப்படி தான். அவங்க நடிப்பும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரோஜாதேவியோட. ஓகே, இவங்க வந்து பெங்களூரில் அந்த காலத்தில் பெங்களூர் நாட்டில் பிறந்தவங்க. சரோஜாதேவி எப்போ பிறந்தாங்கன்னா 1934 எந்த 38 சரோஜாதேவி பிறந்த வருஷம் வந்து 1938 பிறந்தவங்க. கன்னடம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி போன்ற எல்லா மொழிகள்லேயும் இவங்க நடிச்சிருக்காங்க. 200க்கு மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு மட்டும் இல்லை, கன்னடம் மட்டும் இல்லை, ஹிந்திலையும் நடிச்சிருக்கிறாங்க. ஓகே, தெலுங்குல எல்லாம் நடிச்சிருக்காங்க பாருங்கள். தெலுங்கு படத்தெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. அந்த காலத்தில் உள்ளது 200க்கு மேலே படங்களை, 200க்கும் மேற்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவருக்கு ஒரு பட்ட பெயர் உண்டு. முதல்ல நான் சொல்லிட்டேன்ல, கன்னடத்து பைங்கிளி. அது வந்து ரசிகர்களால் வழங்கப்பட்ட சிறப்பு பெயர், பட்டப்பெயர் கன்னடத்து பைங்கிளின்னு. இன்னொரு பட்டப்பெயரும் இவங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது சரோஜாதேவிக்கு ரசிகர்கள் மன்றம் நிறைய இருக்குது உலகம் முழுவதும். அவங்க வந்து சரோஜாதேவிக்கு கொடுத்த ஒரு பட்டப்பெயருனா, சிறப்பு பெயர் எதுன்னா, அதாவது இந்த கன்னடத்து பைங்கிளின்றது அந்த பெயரை விட இன்னும் நல்ல சிறந்த பெயர், பட்டப்பெயர் எதுன்னா அபிநய சரஸ்வதி. இவங்க வந்து சரோஜாதேவி வந்து அபிநய சரஸ்வதின்னு தான் இவங்களை வந்து அதாவது கொடுத்த பட்டப்பேர் அபிநய சரஸ்வதி. அபிநய சரஸ்வதினும் தமிழர்கள் வந்து, தமிழ் திரைப்பட ரசிகர்கள் வந்து அந்த காலத்தில் அழைச்சது உண்டு. இவங்களா சரோஜாதேவி இவங்க அபிநய சரஸ்வதியில் இவங்களுக்கு பட்டப்பேர்லாம் இருக்குது. இந்த அம்மா டான்ஸ்லாம் நல்லா ஆடுவாங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அபிநய சரஸ்வதிங்கிற பட்டப்பேரும் இருக்குது. கன்னடத்து பைங்கிளின்ற பட்டப்பேரும் இருக்குது. இவங்க 1950 1960 இவங்க படங்களில், அதிகமான படங்களில் நடித்தவங்க. இது சொல்லிட்டேன். பெங்களூரை சேர்ந்தவங்க இவங்க. பெங்களூரில் உள்ளவங்க, பெங்களூர்காரங்க. ஓகே, பெங்களூரை சேர்ந்தவங்க. இவங்க வந்து பட்டப்பேர் சொல்லிட்டேன்னா, இவங்க வந்து சரோஜாதேவி எத்தனாவது வயசில் வந்து படங்களில் நடிக்க வந்தாங்கன்னா, சரோஜாதேவி எத்தனாவது வயசில் படங்களில் நடிக்க வந்தாங்கன்னா 17வது வயதில் கன்னடம் அந்த படத்தில் தான் அவங்க சரோஜாதேவியோடைய வாழ்க்கை தொடங்குச்சு. கன்னட படத்தில் தான். அப்புறம் வந்து தொடக்கம் வந்து கன்னடத்து படத்தில் நடிக்க தொடங்கினது. பிறகு வந்து 1958ஆம் ஆண்டு வந்து இவங்க வந்து நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க ஒன்றா. ஆனால் அதில் நாடோடி மன்னன் 1958 எவ்வளோ அதுக்கு முன்னையே நடிச்சிருக்காங்க, அதுக்கு பிறகும் நடிச்சிருக்காங்க. ஆனால் 1958 அவங்களோட முதல் படம் நாடோடி மன்னன், தமிழில் நடித்தது. நாடோடி மன்னன்ற படம் வந்து சரோஜாதேவி நடித்த முதல் தமிழ் படம். ஏன்னா கன்னடம்லாம் நிறையா நடிச்சிருக்காங்கல்ல. மொதல் படம் கன்னடம் தானே, ஹிந்தியெலாம் நடிச்சிருக்காங்க. அது பிறகு 1958ஆம் ஆண்டு வந்து இவங்க நடித்தது வந்து தமிழ் படத்தில் நாடோடி மன்னன் என்ற படம். தமிழில் நடித்த முதல் படம் நாடோடி மன்னன். PS வீரப்பாலாம் நடிச்சிருக்காரு. நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. ஓகே, ஸோ இந்த நாடோடி மன்னன் படம் தான் வந்து சரோஜாதேவிக்கு சிறந்த நடிகை என்ற ஒரு சிறப்பு பெயரை வந்து வாங்கி தந்த படம். எது? நாடோடி மன்னன். அந்த நாடோடி மன்னன் படத்துக்கு பிறகு தான் சரோஜாதேவி பல படங்களில் நடிக்க ஒப்பந்தமானாங்க. எது? நாடோடி மன்னன் படத்துக்கு பிறகு தான்.
தமிழ் படம் வந்து சரோஜாதேவி படம் வந்து நாடோடி மன்னன் தான் முதல் படம். ஓகே, அந்த படம் தான் அவங்களோட முதல் படம். பிறகு வந்து எழுதி வச்சுக்கிறேன், மறந்துடுவேன். இந்த படத்துக்கு பிறகு தான் இவங்க வந்து சிறந்த நடிகையாகவும் ஆனாங்க. ஏராளமான படங்களில் நடிக்கிறதுக்கு பட வாய்ப்புகள் சரோஜாதேவியை தேடி வந்துச்சு. அதாவது அதிர்ஷ்ட தேவதை கதவை தட்டுன மாதிரி சரோஜாதேவிக்கு ஓகே. சரோஜாதேவி இந்த படத்துக்கு பிறகு தான், நாடோடி மன்னன் படத்துக்கு பிறகு தான் இவங்களுக்கு சரோஜாதேவிக்கு அதிர்ஷ்ட தேவதை அழைத்தது அப்படின்னு சொல்லலாம். படங்களில் நடிக்கிறதுக்கு நிறைய ப்ரொடியூசர், இன்னும் நிறைய படங்களில், அதாவது மற்ற மொழி படங்கள்லையும் நடிக்கிறதுக்கு நிறைய ப்ரொடியூசர் வந்து சரோஜாதேவியை தேடி வந்தாங்களாம். அதுக்கு பிறகு நிறைய படங்களில் நடிச்சிருக்காங்க. 1960களில் 1960லேருந்து 70 வரைக்கும் அவ்வளோ படங்களில் நடிச்சிருக்காங்க சரோஜாதேவி. இது யாராலையும் மறுக்க முடியாது, இது ஒரு உண்மை தான். ஓகே, அப்புறம் இவங்க சரோஜாதேவி வந்து எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் இவங்க 2 பேரும் கூடயும் நடிச்சிருக்காங்க நிறைய ஏராளமான படம். ஸோ இப்போ புகழ்பெற்ற படங்கள் அந்த காலத்தில் நிறைய இருக்குது, யாரும் மறந்துருக்க முடியாது. ஓகே, இது வந்து கடைசி பேச்சு 4வது. இவ்வளோ நேரம் வந்து சரோஜாதேவியை பற்றி நான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகே, சரோஜாதேவியை பற்றி குறிப்பு வந்து கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இவங்க வந்து அறிமுகமான தொடக்கத்துலேருந்து கொஞ்சம் எல்லாம் சொல்லிட்டேன். நாடோடி மன்னன் படம் தான் படம். சரோஜாதேவி நடிப்பில் வெளிவந்த படம். அதுக்கு பிறகு தான் தமிழ் படங்களில் நிறையா நடித்தாங்க, மற்ற மொழிகள்லேயும் நடிச்சிருக்காங்க. ஒரு சிறந்த நடிகை, தமிழ் படங்களில் ஒரு சிறந்த நடிகையாக அந்த காலத்தில் திகழ்ந்தவங்க. ஓகே, இவ்வளோ நேரம் நான் சரோஜாதேவியை பற்றி ஒரு சின்ன கட்டுரை மாதிரி எழுதி வச்சு நான் இப்போ இவ்வளோ நேரம் வாசித்தேன். சரோஜாதேவியை பற்றி அவங்களோட சிறப்புகள் எல்லாம் சொல்லி. ஓகே, ஸோ இதுக்கு பிறகு சரோஜாதேவி படங்களில் வந்து எனக்கு பிடிச்ச படங்கள் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் நான் இதில் வந்து சொல்ல முடியாது, ரொம்ப நேரம் ஆயிரும். அது மட்டும் இல்லை, எனக்கு பிடிச்ச சரோஜாதேவி பாடல்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க சரோஜாதேவியோட பாடல்களில் எனக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய இருக்குது. அதாவது உள்ளம் கவர்ந்த பாடல்கள் சரோஜாதேவியோட அதிகமாக இருக்குது. ஜெயலலிதா பாடல்கள் கூட அதிகம் இல்லை, இவங்களோட தான். இந்த கன்னடத்து பையன்கள், இந்த அம்மா சரோஜாதேவி, இவங்களோட பாட்டு தான் நிறைய இருக்குது. என் மனசில் இன்னும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிற பாடல்கள் யாரோட பாடல்கள், எந்த நடிகையோட பாடல்கள்னா இந்த சரோஜாதேவியோட பாடல்கள் மட்டும்தான். ஓகே, நான் இப்போது வந்து சரோஜாதேவியை பற்றி கொஞ்சம் எல்லாம் கட்டுரையில் கொஞ்சம் வாசிச்சுட்டேன். ஸோ இதுக்கு பிறகு ஒரு பாட்டு வந்து கொஞ்ச நேரம் நான் பாடலான் இருக்கேன். ஓகே, இதில் வந்து மியூசிக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. சரோஜாதேவி கட்டுரை அவங்கள பற்றி அப்படியே பேசிக்கிட்டு வந்து கடைசியில் வந்து ஒரு பாட்டோடு நான் முடிக்க போகிறேன். ஓகே, இது வந்து தெரிந்து கொள்வோம் என்ற சேனலில் மியூசிக்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா பாடுற மாதிரி தான் வரும். ஓகே, அது என்ன பாட்டுன்னா, குருவிகளே குருவிகளே அப்படின்ற பாட்டு. ஓகே, இந்த படம் வந்து தர்மம் தலை காக்கும் என்ற படத்தில் இடம்பெற்ற பாடலாகும். தர்மம் தலை காக்கும் அந்த காலத்தில் எம்ஜிஆர் கூட நடிச்சிருக்காங்கல்ல இவங்க சரோஜாதேவி. அந்த தர்மம் தலை காக்கும் படத்தில் உள்ள பாட்டை தான் நான் இப்போ லலிதா இப்போ நான் பாட போகிறேன். ஓகே, குருவிகளே இந்த பாட்டை பாடினது வந்து பின்னணி பாடகி பி. சுஷீலா. இவங்க குரலில் ஒலித்த பாடல் தான் இந்த பாடல். இப்போது நான் இசை இல்லாமல் பாடப்போகிறேன். ஓகே, பாட்டு பாடுறேன் பாருங்கள். பாட்டு நல்லா தான் இருக்கும். ஓகே, நான் பாடுறேன். ஏன்னா சளி பிடிச்சிருக்கு, இருந்தாலும் குரல் கொஞ்சம் திக்காக இருக்குது. கொஞ்சம் பாடுறேன். பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க, இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க, இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க. குருவிகளே குருவிகளே எங்கே வந்தீங்க, இங்கே கோவை பழம் கிடக்குதுன்னா கொத்த வந்தீங்க. பவளவாய் பைங்கிளிகள் எங்கே வந்தீங்க, என் பருவ
யாரு சொன்னாங்க பவளவாய் பைங்கிளிகள் எங்கே வந்தீங்க என் பருவத்தோடு தோது பார்க்க யாரு சொன்னாங்க தவளைகளே தவளைகளே எங்கே வந்தீங்க தவளைகளே தவளைகளே எங்கே வந்தீங்க நான் தத்தி தத்தி நடப்பதை யார் ரசிக்க வந்தீங்க நான் தத்தி தத்தி நடப்பதை யார் ரசிக்க வந்தீங்க பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க எங்கே பறவைகளே சாரி பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க மானினமே மானினமே எங்கே வந்தீங்க இந்த மானும் உங்க ஜாதி என்று மயங்கி விட்டீங்க மானினமே மானினமே எங்கே வந்தீங்க இந்த மானும் உங்க ஜாதி என்று மயங்கி விட்டீங்க பூவினமே பூவினமே எப்போ வந்தீங்க பூவினமே பூவினமே எப்போ வந்தீங்க இந்த பூவை முகம் பார்ப்பதற்கா பூத்து வந்தீங்க இந்த பூவை முகம் பார்ப்பதற்கா பூத்து வந்தீங்க பறவைகளே பறவைகளே எங்கே வந்தீங்க இங்கே பழுத்த பழம் கிடக்குதுன்னா பார்க்க வந்தீங்க குருவிகளே குருவிகளே எங்கே வந்தீங்க இங்கே கோவை பழம் கிடக்குதுன்னா கொத்த வந்தீங்க முடிஞ்சது பாட்டு ஓகே இதான் சரோஜாதேவியோட பாடல்களில் எனக்கு மிகவும் பிடித்த பாடல்னு சொல்ல முடியாது நிறைய இருக்குது எம்ஜிஆர் கூட சேர்ந்து பாடின பாட்டு எம்ஜிஆர் படத்தில் நடித்த பாடல்களில் எம்ஜிஆர் கூட பாடின பாடல்கள் பின்னணி பாடகர் டிஎம்எஸ் அப்புறம் பி சுசீலா இவங்கெல்லாம் வந்து குரல் கொடுத்து பாடின அந்த பாட்டு இருக்குது இல்லை இருகுரல் இசையாக பாடுற பாட்டு இருகுரல் இசையாக பாடுற பாட்டு அந்த பாட்டுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா அது என்ன பாட்டுன்னா பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா அப்படிங்கிற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது ரெண்டு இருகுரல் இசையாக ஒலிக்குது படத்தில் அது நான் எப்படி இதில் நான் பாட முடியும் அது இந்த சேனலில் நான் பாட முடியாது அதுக்கு வந்து இன்னொரு சேனல் இருக்குது அதாவது சிங்கிங் சேனல் ஜெயலலிதா சிங்கிங் சேனல்னு ஒரு பாடல் சேனல் ஒன்று திறந்துருக்கேன் இந்த பாடல்களை எதுவுமே நான் அப்லோட் பண்ணல அந்த சேனலில் சிங்கிங் சேனல் அதாவது பாடுற சேனலு அது ஒன்று இருக்குது கிரியேட் பண்ணியாச்சு ஆனால் அதில் பாட்டு எதுவுமே இல்லை நான் அந்த சேனலில் வந்து வீடியோ எதுவுமே போடலை ஓகே இதில் தான் மொத பாடுறோம் ஓகே ஸோ இப்போ இந்த பாடல்கள்ன்றேன் சாரி இப்போ இந்த பாட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா பரவாயில்ல நீங்கள் கேளுங்க சும்மா கேளுங்க நான் பாடுறது ஆனால் இது வந்து இசை இல்லாமல் இப்போ நான் சும்மா பாடினேன் என் குரலில் சொந்த குரலில் பாடினது இவ்வளோ தான் சரோஜாதேவியை பற்றி இவ்வளோ நேரம் நான் வந்து கட்டுரை வாசித்தேன் அவங்கள பற்றி அதோட கடைசியில் அவங்கள பற்றி பேசி முடிச்சுட்டு அவங்களோட பட சம்மந்தப்பட்ட துணுக்குகள்லாம் நான் சொன்னேன் கொஞ்சம் விவரங்கள்லாம் அதோட எல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த கட்டுரையை கடைசியில் பாட்டும் பாடினேன் தர்மம் தலைக்காக்கும் படத்தில் உள்ள பாட்டு குருவிகளே குருவிகளே எங்கே வந்தீங்க இங்கே கோவை பழம் இருக்குதுன்னா கொத்த வந்தீங்க பாட்டு ஸோ இப்போ இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நிறைய இருக்குது ஆனால் இதுவும் பிடிச்சது தான் ஸோ அதனால் இந்த சேனலில் வந்து நான் கடைசியாக இந்த பாட்டை பாடி முடிச்சுட்டேன் அனைவருக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் வியூவர்ஸ் உங்கள் அனைவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஓகே நன்றி சொல்லிக்கிறேன் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு சரோஜாதேவியை பற்றி எனக்கு பிடிச்ச நடிகை ஓகே சொல்லிக்கிறேன் சரோஜாதேவி என்றாலே எனக்கு ரோஜா பூ தான் நினைப்பு வரும் ரெட் ரோஸ் தான் நினைப்பு வரும் அந்த அம்மாவோட பேரை கேட்டாங்க சார் ரோஜாதேவியில் ரோஜான்னு வருது ஸோ எனக்கு பிடிச்ச நடிகை ரொம்ப ஓகே சரி இதோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்ஸ் அலாட் ஓகே ஆல் வியூவர்ஸ் ஓகே பை